தீக்குழி ராஜா, தீக்குழி பரவாயில்ல. இந்த நாட்டுக்காக சுதந்திரமாக பாடுபட்ட குடும்பத்துக்காக நீ தீக்குளிக்கிற பாரு, ரொம்ப பெருமையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் மனசுல வச்சு, நீ தீ குளிக்கிறல்ல, அவரோட பையன் நல்லபடியா தான் வழி அனுப்பி வைக்கிறான். அவங்க அப்பா நல்லபடியா போன் பேசி தான் வழி அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. ஆனா நீ தீ குளிக்கிறேன்ற பேர்ல ஒரு கேன்ல அது கிறிஸ்டால் கலர் அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. ரொம்ப டார்க்கா இருக்கு, நான் பார்த்ததில்ல. அது ஏன்னா மிக்சிங்கான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ஒருவேளை நீ குளிச்சு நீ தீ பற்றி எரிஞ்சி உன் உடம்பு கருகி நீ செத்து அதை உன் புள்ளிய உன் பொண்டாட்டியும் பார்த்து அழுது, சரியா, உடனே கட்சிக்காரங்கன்ற பேர்ல வந்து ஒரு 5 லட்சமோ 2 லட்சமோ 3 லட்சமோ கொடுத்து ஆறுதல்ன்ற பேர்ல சொல்லிட்டு அதுல பிளாஸ்டிக்ஸா டிவில காமிச்சிட்டு அவங்க போயிடுவாங்க. நீ என்ன பண்ணுவ? வீரவசனம் பேசிட்டு செத்துட்டியா? அடுத்தது என்ன நடக்கும் தெரியுமா? நீ யாருக்காக தீ குளிச்சியோ அவரோட பையன் லண்டனுக்கு போயிடுவான். இவரும் லண்டனுக்கு, சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா அப்படியே ரிலாக்ஸ் பண்ண போயிடுவார். ஆனா பாதிக்கப்பட போறது யாரு? உன் குடும்பம், உன் பொண்டாட்டி, உன் புள்ள, உன் பொண்ணு, உன் அப்பா அம்மா. சிந்திச்சு பாத்தியா? நீ பொய்யா நடிச்சியோ இல்ல பப்ளிசிட்டிக்காக நடிச்சியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா உண்மையிலேயே நீ தீக்குளிச்சு இருந்தால் சிந்திச்சு பாரு. ஏற்கனவே உங்க பிள்ளைங்க அரசாங்க பள்ளியில படிக்குதான்னு எனக்கு தெரியல. அதனோட நிலைமை என்ன? நீங்க அரசாங்க பள்ளியில படிச்சா கூட 500 ரூபாய் 700 ரூபாய் கொடுத்து பீஸ் கேட்கறான். புரியுதா அவனுக்கு? அரசாங்க பள்ளியில படிச்சா கூட 500 கூட 700 கூட டார்ச்சர் பண்ணி வாங்குறாங்க ஒரு சில ஸ்கூல்ல எல்லாம். சரியா? அதே மாதிரி உன்னோட மனைவி நிலைமை என்ன சிந்திச்சு பாத்தியா? நீ செத்து இப்படி போயிட்ட உடனே நீ உயிரோட இருக்கும் போது 1008 பேர் தொல்லை பண்ணுவான். நீ செத்துட்டீங்கன்னா உன் பொன்னாடி நிலைமை என்ன தெரியுமா? நடு ரோட்ல நிப்பா. அவன் அந்த குடும்பத்தை காப்பாற்றும், அந்த குழந்தைகளை காப்பாற்ற அவளோட நிலைமை எங்க தெரியுமா போவோம்? என் வாய் கூசுது அதெல்லாம் சொல்றேன். இன்னும் எப்படிடா நீங்கள எப்படா திருந்த போறீங்க? அவன் செத்துட்டா, அவன் ஜெயிலுக்கு போயிட்டா கூட அவன் குடும்பத்தை காப்பாத்திக்க அவன் இது வெளியில வர்றதுக்கு 1000 கோடிக்கான சொத்துக்கள் இருக்கு. நீ செத்து சுடுகாட்டுக்கு போயிட்டீன்னா உன் குடும்பத்தை காப்பாத்த எவன்டா வருவான் சொல்லு? உன் சொந்த பந்தம் கூட வராது. கண்ணீர் அஞ்சில ஒரு போட்டோ வச்சு வருஷத்துக்கு ஒரு நாள் பில்டப் பண்ணுவான். அவ்வளவுதானே? சரி, என் தலைவனை கைது பண்ணிட்டாங்க, என்ன தீக்குளிக்கன்னு வர. உன் தலைவனால நீ என்ன சம்பாதிச்சிருக்க? உன் குடும்பம் இங்க என்ன மேம்பட்டு இருக்கு? உன் குடும்பம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு? நீ கஷ்டப்படாம இருக்கியா? சம்பாதிக்காம சந்தோஷமா வாழ்றியா? சொல்றான். அதுக்கப்புறம் நீ தீக்குழி. என்ன யாரடா இன்னும் முட்டாளாக்க பாக்குறீங்க? நான் ஏற்கனவே சொன்னதுதான், எந்த கட்சி தலைவனோட புள்ளையோ பொண்ணோ பொண்டாட்டியோ தீக்குளிக்கிறது இல்ல. தொண்டர்கள் என்ற பேர்ல உன்ன மாதிரி ஆள்கள் இருக்காம உன்னெல்லாம் இந்நேரம் தூக்கி ஜெயில போட்டிருக்கணும். எப்படியே உன்னெல்லாம் தூக்கி ஜெயில போட்டு லாடம் கட்டி இருக்கணும். தீக்குளிக்க வந்துட்டான். போடா, உன் வீட்டுல சாப்பாடு இருக்கா பாரு, உன் பிள்ளைங்களுக்கு நல்ல ட்ரெஸ் இருக்கா பாரு, உன் பொண்டாட்டிக்கு சமைக்கிறதுக்கு உள்ள மளிகை சாமான் இருக்கா பாரு. இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு நல்லதை செஞ்சுட்டு அவங்களாம் சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு அப்புறம் நீ தீக்குளிச்சுக்கோ. சரியா? ஆசைப்படினா அப்புறம் தீக்குழி. போங்கடா பைத்தியக்கார பசங்களா.